இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்ல உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்கும்? இப்ப நீங்க வந்து இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு டைம் இல்லாம இருக்கும். அதே மாரி மொபைல் மட்டும் இருக்கும். இப்படியே உங்களுக்கு வொர்க் பண்றதுக்குரிய ஒரு knowledge இல்லாம இருக்கு. இங்கிலீஷ் தெரியாம இருக்கும். இப்படின்னு ஒரு சொல்லி சேலஞ்சிங்க நீங்க சொல்லுவீங்க. ஆனா, ஒரு கேர்ள் ஒண்ணு, இந்த கேர்ள் வந்து இவட ஹிஸ்டரிய நான் குயிக்கா சொல்லிர்றேன். அவ இப்ப வரைக்கும் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ இன்க்ளூட் பண்றா. இவ ஸ்டார்ட்ல குரூப்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல அல்லது எங்களோட சோசியல் மீடியாஸ்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பெர்சனலா கான்டாக்ட் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்ல அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயினப்புறம் ஜாயின் பண்ணிட்டு வொர்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ வந்து வெயிட் பண்றா. என்னட்ட கேட்கிறா. கேட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்றா. இந்த ஆஃபர் போடுற டைம்ல தான் ஜாயின் பண்ணா அவ. பட் அந்த கொஞ்சம் இது ரியலான்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா அதுக்கு முதல் இவ ஜாயின் பண்ணது வந்து எல்லாமே வந்து ஏமாற்று வேலை. ஏன்னா நல்லா எஃபோர்ட் போட்டு பெர்ஃபார்ம் பண்றா. பட் வந்து ரிசல்ட்ஸ் அவைக்கு வித்ட்ராவல் கிடைக்கதில்ல. ஆனா எம்முடைய இன்ஸ்டிடியூட்ல கொஞ்சம் நிறைய டைம் இருந்து பார்க்குறா. ப்ரூஃப்ஸ்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த லைவ் வீடியோஸ் இதெல்லாம் செக் பண்ண என்னோட யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னா, பிளேலிஸ்ட் எமது பாடு நிறைவான வேலைகள் காணப்படும் சொல்லி. ஸோ அந்த வீடியோவ பார்த்து அவ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்றா. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது அவ கேட்குறா, "இப்படி எனக்கு மொபைல் மட்டும் தான் இருக்குது. நான் இப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்கிட்ட எந்த ஒரு நாலேட்ஜும் இல்ல. பட் என்னன்னா, நான் ஒரு ஃபோக்கஸ்டா வொர்க் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன். ஏன்னா, பொதுவா நாங்க என்ன செய்றோம்னா, இந்த மொபைல்ல வொர்க் பண்ணக்கூடிய ஆட்கள கொஞ்சம் இது பண்றோம். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க். என்னன்னா, அவங்க மிச்சம் பேசுவாங்க. நான் அப்படி வொர்க் பண்ணுவோம். இப்படி அது இது நல்ல டெடிகேஷனா இருப்போம்னு சொல்லி. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்க்க போகக்குள்ள கொஞ்சம் அவள்ட்ட சில இஷ்யூகள் இருக்கு. பட் இவ வந்து அப்படி இல்ல. இவளோட வியூவே வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப நம்ம இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு குடுப்போம்னு ஒரு சொல்லிட்டு, பட் நான் சொன்னோம், "இதுல வர ரிஸ்க் எல்லாம் நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும்னு" ஒரு சொல்லி, ஓகேன்னு ஒரு சொல்லி கிளாஸ் ஜாயின் பண்றா. அவ பெர்ஃபார்ம் பண்றா. கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ்னா எப்படின்னா, இப்ப என்னோட நான் கிளாஸ் டீச் பண்றேன்னா, என்னோட இந்த ஸ்டூடண்ட்ஸ்ல ஒரு இன்டராக்ஷன். அவங்க என்னோட பேசுறது, வாங்குறது வச்சு இவங்க வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் குடுக்கணும்னு ஒரு சொல்லியிருக்கேன். சிலவங்க வந்து அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வொர்க் பண்றாங்கன்னு சொல்றேன். பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் வித்ட்ரால் பண்ணக்குள்ள தெரியும் இவங்க வொர்க் பண்றாங்கன்னு ஒரு சொல்லி. ஓகே. அவங்க கிடைக்கிற டைம அவங்க அப்படி யூஸ் பண்ணி ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாரி டைம் கிடைக்கும். இப்ப இதுல நான் இந்த எவ்வளவு 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதுல நான் புரிஞ்சு கொள்றது என்னன்னு ஒரு சொன்னா, யாரையுமே நம்ம அவங்களோட அந்த பேச்சுல வச்சு நம்ம அவங்கள டிசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடாது. பெர்ஃபார்மன்ஸ் தான் டிசிஷன் மேக்கிங். ஓகே. நிறைய பேசுறவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பட் குறைய பேசுறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாரி இவ ஜாயின் பண்ணிட்டு, இது என்னடா நம்மோட கிளாஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே, உங்களுக்கு இந்த சக்சஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள குடுப்போம். அந்த வாய்ப்புல முதலாவது என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப ஜாயின் பண்ணதுமே வொர்க்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதே மாரி வொர்க் வீடியோ குரூப் எக்ஸஸ் இருக்கு. எனி டைம் ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதே மாரி நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து ஆக்டிவ் டெலிகிராம் சேனல்ல ஓகே. இதுல நம்ம 1500 மெம்பர்ஸும் ஒரே இதுல இந்த பேட்ச்சா இல்ல. அதே மாரி நீங்க மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் கிளாஸ் நடக்கும். இது 1 மாசம், 2 மாசம்னு ஒரு சொல்லி இல்ல. ஓகே. இந்த வீடியோ நீங்க Instagram, YouTube ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா, ஃபுல் வீடியோஸ்க்கு நான் YouTubeல இங்க மென்ஷன் பண்ணுவேன். அல்லது வெல் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல்ல பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். ஸோ அதுக்கு பிறகு இவ என்ன செய்றான்னு சொன்னா, பெர்ஃபார்ம் பண்றா. நல்லா பெர்ஃபார்ம் பண்றா. என்னோட பேசுறா நல்லா பெர்ஃபார்ம் பண்றா.